Hi friends, welcome back to Birlas Parvai. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னடா ரெண்டு காருக்கு நடுவில் உட்காந்துருக்கானே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த காரை நம்ம ரிவர்ஸ் எடுக்கும்போது இந்த ரிவர்ஸில் எவ்வளோ க்ளோஸாக வந்து நம்ம இந்த பக்கத்தில் இருக்கிற காருக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கிறத உங்கள் காரில் இருக்கிற ரிவர்ஸ் கேமராவோட மார்க்கிங்கை வச்சு எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம மெஷர் பண்ணி ஒரு டெமோவோட நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் முன்னாடி பார்க்குறதா வந்து மோஸ்ட் ஆஃப் த காரில் நீங்கள் ரிவர்ஸ் கியர் போடும்போது கைட்லைன்ஸ் வந்து இப்படி தான் வந்து உங்களுக்கு வரும். பட் ஒரு சில காரில் எப்படி இருக்குன்னா, இந்த கைட்லைன் வந்து இந்த இடத்துல ஒரு 3 லைன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. க்ரீனு, எல்லோ, அதே மாதிரி ரெட்டு. இங்கே நான் சைடில் கூட ஒரு இமேஜ் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு மார்க்கிங் வரும். ஸோ இதுலேயுமே வந்து அந்த மார்க்கிங்ஸ் வந்து ஆக்சுவலாக வருது. எப்போ வருதுன்னா, நம்ம க்ளோஸாக போகும்போது அந்த மார்க்கிங்கை எனேபிள் ஆகுது. அதை நம்ம மூவ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். அப்புறமா இங்கே 2 லைன் வந்து வேர்ட்டிக்கலாக இங்கே 2 லைன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, ப்ளூ கலரில். இந்த லைன் வந்து எதுக்காக அப்படின்னா, உங்கள் காரோட வித்தை தான் வந்து இந்த 2 லைனுமே வந்து ஜட்ஜ் பண்ணுது. அப்போ உங்கள் காரோட வித்தை விட ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த லைன் வந்து எக்ஸ்ட்ராவாகவே உங்களுக்கு இருக்கும். இன்னொன்று, இந்த காரில் வந்து உங்களுக்கு அடாப்டிவாக இந்த கைட்லைன் இருக்குது. இப்போ அடாப்டிவாக நான் பண்ணும்போது, ஒரு அடாப்டிவ்ங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டேரிங்கை ரோல் பண்ணும்போது மார்க்கிங் வந்து நீங்கள் எந்த டைரக்ஷனில் போகிறீங்களோ அந்த டைரக்ஷனில் இப்படி கர்வாக வந்து உங்களுக்கு அது காமிக்கும். இதுக்கு பேர் தான் அடாப்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னொன்று, இந்த ப்ளூவாக வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்குது. நீங்கள் நேராக போனீங்கன்னா இப்படி போகும், டேர்ன் பண்ணி போனீங்கன்னா உங்களோட கார் வந்து இப்படி போகும். ஸோ இதுதான் வந்து உங்கள் காரோட விட்டோட கைட்லைன் தான் வந்து இந்த 2 லைனுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போகிறோம் அப்படின்னா இந்த அடாப்டிவ் வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே நிற்கும். அந்த ஃபிக்ஸ்டு லைன் மேலேயே ஓவர்லாப் ஆயிடும். நம்ம அப்படியே பின்னாடி போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த காரோட விட்டும் நம்ம காரோட விட்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இதில் தெரியும். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த லைன் எப்போ வரும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு ஸ்லைட்டாக காரை நான் மூவ் பண்ணும்போது தான் அதை வந்து உங்களால் பார்க்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்லோவாக நான் பிரேக்கை ரிலீஸ் பண்ணி பின்னாடி நான் போகிறேன். அந்த காருக்கு பின்னாடி வந்து நம்ம கார் நிற்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம இருக்கிற கார் வந்து என்ன அப்படின்னா, டாட்டாவோட பஞ்ச், நம்ம நண்பரோட ஒரு காரில் தான் நம்ம இருக்கோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸ்லோவாக இப்படி நான் ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணும்போது தெரியுதா, இப்போ உங்களுக்கு க்ரீன் கலரில் ஒரு லைன் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து எல்லோவில் வந்து ஒரு லைன் எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ரெட்டில் ஒரு லைன் வந்து எனேபிள் ஆகும். இங்கே வந்து கர்வ்டாக வந்து ஒரு போர்ஷன் இருக்குல்ல, அது எக்ஸாக்டாக நம்மளோட காரோட பாடி. அப்போ அந்த ரிவர்ஸ் கேமராவில் நம்ம கார் வந்து இப்படி ஃபிஷ் ஐயில் வந்து உங்களுக்கு அது கேப்சர் ஆகுது. கர்வ்டாக அதனால உங்களுக்கு அதில் தெரியுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீனில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் க்ளோஸராக போகிறேன் அப்படின்னா அந்த க்ரீன் வந்து என்னவா மாறிடுச்சு பாருங்கள், எல்லோவாக உங்களுக்கு மாறுது. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நம்ம போகிறோம் அப்படின்னா அது வந்து ரெட்டாக வந்து நமக்கு மாறுது. இப்போ இந்த காரில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த 3மே வந்து நம்ம மூவ் ஆகும்போது தான் நமக்கு வருது. பட் மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் அந்த 3மே ஃபிக்ஸ்டாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா? எப்படி இருந்தாலுமே ப்ரொசீஜர் வந்து இதே தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு லைன்லேயுமே, அதாவது இந்த ஒரு பொசிஷன்லையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், காரை நிப்பாட்டி வெளியில் இறங்கி போய் ஒரு லைனுக்கும் எவ்வளோ கேப் வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அந்த க்ரீனை வந்து இப்போ நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இப்போ வரைக்கும் எந்த மார்க்கிங்கும் வரல, ஏன்னா நல்ல ஒரு கேப்லேயே நம்ம நிற்கிறோம். இப்போ என்ன பண்ணுறேன், ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன் காரை ரிவர்ஸில். அப்படி மூவ் பண்ணும்போது க்ரீன் எங்கே வருது அப்படின்னு பார்க்கலாம். எஸ், இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, க்ரீன் வந்து இதான் அந்த க்ரீனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அந்த க்ரீன் வந்து இப்போது நம்ம வந்த உடனே இப்போ நமக்கு எவ்வளோ கேப் இருக்குது நம்ம மெஷர் பண்ணுவோம். இதில் நமக்கு என்னென்ன லைன் இருக்குது, க்ரீனு, எல்லோ, ரெட்டு, இந்த 3க்குமே நம்ம மெஷர் பண்ணி எவ்வளோ கேப் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து க்ரீனில் வச்சுருக்கீங்க, கீழே போய் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெமோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். குக்கு எஃப்எம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து ஒரு ஆடியோ புக் ஆப் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். 10,000க்கும் மேற்பட்ட ஆடியோ புக்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய நாவல்ஸுமே வந்து ஒரு ஆடியோ புக்கை வந்து கன்வெர்ட் பண்ணியும் வச்சுருக்காங்க. அப்போ இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு நாவல் வந்து இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு படமாகவே வந்து நமக்கு தியேட்டரில் வந்திருக்கு. அப்போது நம்ம அந்த படத்தை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோரியை நல்லாவே வந்து நம்ம ஒரு ஆடியோவில் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா அந்த படத்தோட ஃபுல் எசன்ஸை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுவுமே வந்து இந்த ஆடியோ புக்கில் உங்களுக்கு வச்சுருக்காங்க. அவங்க 399 வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு
உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. பட் நம்மளோட வியூவர்ஸ்க்காக 50% ஆஃபில் 199ல் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கேமராவில் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்க நம்ம வந்து எவ்வளோ க்ளோஸராக நம்ம நின்ன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது. பட் இங்கே வந்து நல்லாவே கேப் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட்டையும் எக்ஸ்ட்ரீம் பேக்கையும் இப்போ நான் மெஷர் பண்ணுறேன். க்ளோஸ் டு 50 இன்ச்சஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ 50 இன்ச்சஸ் அப்படிங்கிறது என்னது? ஸோ 4ங்கிறது ஒரு 48 இன்ச்சஸ், பட் நமக்கு வந்து 15 வருது. அப்போ இது ஒரு 4 அடி கேப் வந்து உங்களுக்கு அந்த க்ரீன் லைனில் நீங்கள் பார்க் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அடுத்து எல்லோ லைனில் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த க்ரீன் லைனில் நிற்கிறோம். இப்போ அடுத்து நான் ஸ்லைட்டாக மூவ் பண்ணி எல்லோ லைன் வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், மூவ் பண்ண போகிறேன். அந்த க்ரீன் லைன் குறைஞ்சிட்டே வர்றது நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ணி எல்லோவோட எஸ் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இதுதான் எக்ஸ்ட்ரீம் முன்னாடி இருக்கிற பொசிஷனு, இதுவும் எக்ஸ்ட்ரீம் முன்னாடி இருக்கிற பொசிஷன். இதில் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 35 இன்ச்சஸ் வந்து நமக்கு இதில் காமிக்குது. ஸோ 35 இன்ச்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 36 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா 3 அடி. இப்போ நம்ம எல்லோவோட ஸ்டார்டிங்கில் இருக்கோம். நான் ஸ்லோவாக மூவ் பண்ணி ரெட்டோட ஸ்டார்டிங்க்கு நான் வரப்போகிறேன். எஸ், இப்போ நம்ம ரெட்டோட ஸ்டார்டிங்க்கு நம்ம வந்தாச்சு. இதுதான் வந்து ஹை ரிஸ்க்குன்னு சொல்லி வார்னிங் வந்து அது பீப் வந்து கொடுக்குது. இப்போ நம்ம கீழே போய் பார்க்கலாம். மறுபடியும் அதே ஸ்டார்டிங் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டு, எக்ஸ்ட்ரீம் பேக் பாயிண்ட் வச்சோன்னா 18 இன்ச்சஸ் வந்து நமக்கு கேப் இருக்குது. ஸோ 18 இன்ச்சஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 1.5 feet. ஓகே, அப்போ அந்த ரெட்டுக்கு ஒரு 1.5 feet வந்து கிடைக்குது. இதுதான் வந்து இருக்கிறதுலே க்ளோசஸ்ட்டு ரிஸ்க்கான ஒரு பார்க்கிங் அப்படின்னு சொல்ல முடியும். இதுதான் அந்த ரெட் லைனை வந்து இதான் மீட் பண்ணுது. அப்போ நம்ம பார்த்த வரைக்கும் 3 லைன் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து க்ரீனோட ஸ்டார்டிங் வந்து 4 feet கிடச்சிது, எல்லோ வந்து 3 feet கிடச்சிது, ரெட்டு வந்து 1.5 feet வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் அந்த 3 மார்க்கிங்கு. இன்னும் நம்ம க்ளோஸாக வரணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த பாடியோட லைன் இருந்ததை நான் காமிச்சேன். அது வரைக்குமே நம்ம பார்க் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி. இப்போ இதுக்கும் மேலே நம்ம வரணும் அப்படின்னா இங்கே பாடி தெரியுது பார்த்தீங்களா, இது வரைக்கும் நம்ம போய் பார்க்கலாம். அது வந்து எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க்கு. பட் ஸ்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கீழே இறங்கி போய் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நமக்கு ரொம்ப லாங் பீப் வந்து நமக்கு கொடுத்துருச்சு. ஸ்டில் நான் ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணுறேன், பின்னாடி போகிறேன், இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகிறேன், இன்னும் கொஞ்சம் பின்னாடி. எஸ், இப்போ நீங்கள் பார்க்கலாம் எனக்கு இந்த நம்மளோட பாடியை அது எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்குன்னா க்ளோஸர் காலில் இப்போ நிற்கிது. நான் கீழே போய் பார்க்கலாம் என்னாச்சுன்னு. இங்கே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ க்ளோஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நாட் ஈவன் இன்ச்சுங்க, கரெக்டாக 1 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கீழே தான் கேப் இருக்குது. அப்போது நம்ம பாடியோட அந்த எட்ஜில் இருந்து நம்ம எவ்வளோ க்ளோஸாக இருக்கோம்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வெர்டிக்கல் லைன் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து நம்ம காரோட வித்தை விட ஸ்லைட்டாக வந்து உங்களுக்கு எக்ஸஸாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் அடாப்டிவாக இருக்கும்போது இந்த கைட்லைன் தான் வந்து நமக்கு அடாப்டிவாக மாறும். ஸ்டேரிங்கை ரைட் சைடு நான் ரோல் பண்ணுறேன். அங்கே ரோல் பண்ணும்போது இந்த கைட்லைன் வந்து எப்படி மாறிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரியா, ஃபுல்லாமே வந்து இப்படி ஒரு ரைட் சைடில் ஒரு கர்வ்டாக மாறி இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு டார்க்காக ஒரு லைன் ஃபிக்ஸ்டாகவும் இருக்குது. ஓகே, இப்போ இந்த கர்வாக போகிறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காரு எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து இங்கே உங்களுக்கு இதில் கொடுக்குது. இப்போ நீங்கள் இங்கே க்ளோஸில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லைன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கார் மேலே போய் நமக்கு டச் பண்ணுது. அப்படி டச் பண்ணுது அப்படின்னா இதே ஆக்ஷனில் நீங்கள் இப்போ அப்படியே நான் ஒரு யூட்டர்ன் ரிவர்ஸ் நான் எடுக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே நான் ரிவர்ஸ் எடுத்துகிட்டே இருக்கேன். ஸ்டில் அந்த லைன் மேலே அந்த கார் மேலே உழுகுது. இங்கே நான் சைடு மிரரில் கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த காருக்கு எவ்வளோ க்ளோஸராக நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸ்டில் நம்ம க்ளோஸராக தான் இருக்கும். இப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காரை போய் நம்ம டச் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த கேமராவோட வார்னிங் லைட் வந்துருச்சு. இன்னும் நான் க்ளோஸாக போனேன் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த இது வந்து 4 feet இருக்கும். இது க்ளோஸாக போனேன் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து 3 feet வந்து நமக்கு இதில் இருக்குது. இன்னும் நான் க்ளோஸராக நான் போகிறேன் அப்படின்னா ரொம்ப க்ளோஸராக போயிடுவோம். இதுக்கு மேலே நம்மளோட காரோட பாடி கண்டிப்பாக
நம்ம அந்த இதில் போய் நம்ம டச் பண்ணுவோம். நீங்கள் வெளியில் இருக்கிற கேமராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முன்னாடி போய்க்கிறேன், மறுபடியும் முன்னாடி போயிட்டு அந்த கர்வ் வந்து அந்த கார் மேலே இடிக்காமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன், ரிவர்ஸ் போடுறேன். ரிவர்ஸ் போட்டுட்டு இங்கே வந்து அந்த கர்வ் வந்து இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட அந்த காரோட பாட்டம் லைனை போயிட்டு நமக்கு டச் பண்ணுது. இப்போ போனாலும் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக நான் என்ன பண்ணுறேன், முன்னாடி போய்க்கிறேன். இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட். இந்த பொசிஷனில் இப்போ நான் கட் பண்ணேன்னா இங்கே பார்க்கலாம், கிட்டத்தட்ட அந்த காரோட பாட்டம் லைனுக்கு வந்துருச்சு. இப்போ நான் இப்படியே நான் பேக் போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நான் பேக் போனோன்னா அந்த லைன் வந்து அந்த காரை விட்டு நல்லாவே தள்ளி வர்றது உங்களுக்கு தெரியுது. ஸோ அப்படி நான் இப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம காரை விட்டு எவ்வளோ தூரம் நம்ம விலகி போகிறோம் அப்படிங்கிற நீங்கள் பார்க்கலாம். இங்கே சைட் மிரரில் நமக்கு காரே வந்து அந்த இதில் தான் நமக்கு தெரியுது, அந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் தான் நமக்கு தெரியுது. இந்த மிரரில் நமக்கு தெரியவே இல்லை. நல்லாவே நமக்கு வந்து ஒரு கேப் வந்து இருக்குது. இப்போ நான் இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், போனால் கூட என்னோட ஃப்ரண்ட்டு கூட அந்த காரை வந்து கண்டிப்பாக டச் பண்ணாது. என்னோட ஃப்ரண்ட்டோட அந்த ஃப்ரண்ட் போனட் இருக்குல்ல, அந்த எட்ஜு கூட நமக்கு என்ன பண்ணாதுன்னா நம்மளோட காரை வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. நம்ம ஸ்டில் என்ன பண்ணலாம், அப்படியே நம்ம போகலாம் அங்கே நமக்கு. ஆனால் இங்கே பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம பின்னாடி இடிச்சிட்டோம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஃபீல் வருது. ஆனாலும் நான் ரிஸ்க் எடுத்து அப்படியே நான் போகிறேன். என்ன ஆகுது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே வரோம். அந்த வெளியில் இருக்கிற கேமராவில் நீங்கள் பார்க்கலாம், நம்ம எவ்வளோ க்ளோஸராக அந்த காரை வந்து எஸ்கேப் ஆகி நம்ம வெளியில் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி. புரியுதா? இப்போ இந்த சர்க்கிளில் அப்படியே நம்ம இடிக்காமல் நம்ம அப்படியே வெளியே வந்துட்டோம். நான் மறுபடியும் அப்படியே நான் முன்னாடி போய் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த காரை இடிக்காமல் திருப்பியும் நம்ம என்ன பண்ணுறோம், அழகாக நம்ம கிராஸ் பண்ணி அப்படியே நம்ம என்ன பண்ணியாச்சு, முன்னாடி போயாச்சு. ஸோ அப்போது இந்த அடாப்டிவ் இருக்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னா, இந்த நம்ம கர்வ் பண்ணும்போது, நம்ம ரிவர்ஸ் எடுக்கும்போது பின்னாடி இருக்கிற காரில் நம்ம இடிப்போமா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த கைட்லைனை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம், ரைட். இப்போ அடுத்த டெஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நான் நல்லாவே முன்னாடி போய்க்கிறேன், நல்லாவே நான் முன்னாடி வந்துட்டேன். இப்போ நம்மளோட கார் வந்து அங்கே நிற்கிது, நம்ம இந்த காருக்குள்ளே உட்காந்துருக்கோம். இந்த அடாப்டிவ் லைன் இங்கே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம கார் வந்து அங்கே நிற்கிது, நம்ம இங்கே இருக்கோம். இப்போ நான் இப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாக நான் போகிறேன். அந்த காரை இடிக்காமல் எவ்வளோ க்ளோஸராக நம்ம போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு க்ளோஸராக வந்துக்கிட்டேன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இந்த லைனோட வெளியில் தான் வந்து இங்கே இருக்குது, ரொம்ப க்ளோஸில் இருக்குது. இப்போ நான் அப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன். அந்த காருக்கும் நமக்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே சைட் மிரரில் கூட நீங்கள் பாருங்கள், நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே கேப் இருக்குது. ஆனால் நமக்கு இங்கே பார்க்கும்போது நமக்கு அந்த லைனோட க்ளோஸர் எட்ஜில் தான் நம்ம இப்போ போயிட்டே இருக்கோம். அப்படி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த காருக்கும் நமக்கும் எவ்வளோ கேப் இருக்குங்கிறத நீங்கள் வெளியில் உள்ள கேமராவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. நம்ம சைட்லேயே வந்து நம்ம காரை வந்து கிராஸ் பண்ணுறோம். ஸோ ஓரளவுக்கு நல்லாவே வந்து கேப் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இருக்குது. நியர்லி ஒரு 1 feet வந்து கண்டிப்பாக அந்த கேப் வந்து உங்களுக்கு இருக்கும். எப்போ அப்படின்னா அந்த கைட்லைனுக்கு வெளியில் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த காரை வந்து வச்சோம் அப்படின்னா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த கைட்லைனை வந்து நம்ம காருக்கு மேலே உழுகிற மாதிரி நான் வைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட நான் ஸ்டேரிங் ஸ்ட்ரெயிட் வச்சுட்டேன் அப்படின்னா இந்த கைட்லைன் வந்து நம்ம கார் மேலே வந்து ஓவர்லாப் ஆகி இப்போ நிற்குது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே எஸ், நல்லாவே ஓவர்லாப் ஆகி இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் இப்படியே நான் பின்னாடி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே சைடு மிரரில் கூட நீங்கள் பார்க்கலாம், நம்ம வந்து அந்த நம்ம காருக்கு மேலே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஓவர்லாப் ஆகி நிற்கிறோம். இங்கேயுமே நம்ம இப்படி ஓவர்லாப் ஆகி நிற்கிறோம். இப்படி போனோன்னா டெஃபினட்டாக நம்ம அந்த காரை போயிட்டு டச் பண்ணுவோம். இந்த வார்னிங்குமே நமக்கு இங்கே வந்துருச்சு. சரியா? அதுதான் வந்து மெயினான யூசேஜ். இந்த பர்டிகுலர் கைட்லைன், அதாவது வெர்டிக்கல் கைட்லைனோட யூசேஜ் வந்து அதுதான். அப்போ உங்கள் காரோட விட்டை வந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக அந்த வெர்டிக்கல் கைட்லைனை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ரிவர்ஸ் எடுக்கும்போது இந்த கைட்லைன்ஸை எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோவில் டெமோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.